1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் முதல் வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது, சின்னவன் 1000 ஆவான். அப்படி என்றால் மிகவும் சிறிய அளவில் இருக்கிறவர்கள். சின்னவன் என்று சொல்லும்போது நம்ம அநேக அர்த்தங்கள் எடுக்க முடியும். சிறு பிள்ளைகளாக இருக்கிறவர்களையும் சின்னவர்கள் என்று தான் சொல்லுவோம். வயது குறைந்தவர்களை சின்னவன் என்று சொல்லுவோம். உயரம் குறைந்தவர்களை சின்னவன் என்று சொல்லுவோம். பொருளாதாரத்தில் குறைந்தவர்களை சின்னவன் என்று சொல்லுவோம். சிலரை பார்த்து அவர் படிப்பில் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக படிச்சிருக்கிறதுனால படிப்பில் பெரிய ஆளு. அப்போ குறைவாக படித்திருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? படிப்பில் குறைந்தவர்கள், படிப்பிலே சிறியவர்கள், படிப்பில் சின்னவர்கள். இன்னும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய கண்ணோட்டத்திலே 10 வீடுகள் இருக்கிறதுன்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய வீடு இருக்கும், ஒரு சின்ன வீடும் இருக்கும். அப்போ அந்த சின்ன வீட்டை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை, அவர்களுக்கு சிறிய அளவில் தான் பணம் இருக்கிறது, அதனால சிறிய அளவில் ஒரு வீடை என்ன செய்திருக்கிறார்கள்? கட்டியிருக்கிறாங்க. மிகவும் உயரமான மிகவும் வசதி படைத்த அந்த மதில் சுவரை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய வீடு அங்கே கட்டியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க என்பதை பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்க, அவங்க உயர்ந்தவர்கள், பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களிலுமே சிறியவர்கள் பெரியவர்கள் என்கிற வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உலக பிரகாரமான பார்வையில் சிறியவனாயிருந்தாலும் சின்னவனாயிருந்தாலும் குறைந்தவனாயிருந்தாலும் நஷ்டப்பட்டவனாயிருந்தாலும் கஷ்டப்பட்டவனாயிருந்தாலும் உன்னை 1000 பெருக பண்ண நான் வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய கஷ்டங்களில, அவமானங்களிலே, தீமைகளிலே நீ சிக்கி தவித்திருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ மட்டும் என் பலத்த கரத்துக்குள் இருப்பாயானால், நீ மட்டும் என் பிரசன்னத்தில் அடங்கி இருப்பாயானால், நீ மட்டும் என் சமூகத்தில் காத்திருப்பாயானால், ஏற்ற காலத்தில் உன்னை பெரியவனாக மாற்றுவேன், ஏற்ற காலத்தில் உன்னை 1000 பெருக பண்ணுவேன். மனிதர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த நான் வல்லமையுள்ளவனாக இருக்கிறேன். எத்தனை சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். நான் பலவீனனாக இருந்தேன், எனக்கு பலனே சரீரத்தில் இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை இப்பொழுது நல்ல பலப்படுத்தி இருக்கிறார். எத்தனை சாட்சிகள் தெரியுமா? நான் வாலிப வயசுல பலவீனனா இருந்தேன். எல்லாரும் நல்லா விளையாடுகிற நேரத்தில் என்னால் விளையாட முடியல, சரீரத்தில் அவ்வளோ பலவீனம். எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நேரங்களில் என்னால் வேலை செய்ய முடியவில்லை, அப்படிப்பட்ட பலவீனம். ஆனால் என் ஆண்டவர் எல்லாருடைய பலன் குறைகிற நேரத்தில் கர்த்தர் என்னுடைய பலனை அதிகப்படுத்தினார். சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் வயதாக ஆக பலன் குறையும், ஆனால் சிலருக்கு வயதாக ஆக பலன் அதிகரிக்கும். இது யாருடைய பலன் நினைக்கிறீங்க? கர்த்தருடைய பலன். சின்னவனை 1000 மாற்ற என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். 1000 பெருக பண்ணுகிற தேவன். இன்றைக்கு உங்களிடத்துல சிறிய அளவு வருமானங்கள் இருக்கலாம், இதை கர்த்தர் 1000 பெருக பண்ண முடியும். சிறிய அளவு ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், இதை கர்த்தர் 1000 பெருக பண்ண முடியும். கொஞ்சம் பலன் சரீரத்தில் இருக்கலாம், இந்த பலனை கர்த்தர் அதிகமாக பெருக பண்ண முடியும். உங்களுடைய குடும்பம் சிறிய குடும்பமா இருக்கலாம், அநேகம் பேர் இல்லாத குடும்பமா இருக்கலாம், அதை கர்த்தர் பெருக பண்ண முடியும். உங்களுடைய வேலை ஒருவேளை ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், மனிதனுடைய பார்வையில குறைவுபட்ட வேலையா இருக்கலாம், இல்ல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு வேலையா இருக்கலாம். இந்த சம்பளத்தை வச்சுட்டு என்னால் வாழ முடியாது, இந்த சம்பளத்தை வச்சுட்டு என் குடும்பத்தை நடத்த முடியாது, இந்த சம்பளத்தை வச்சுட்டு என் பிள்ளைகளை வளர்த்த முடியாது, இந்த சம்பளத்தை வச்சுட்டு என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, இந்த சம்பளத்தை வச்சுட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக நாங்கள் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு குறைவுபட்ட வேலை, அந்த அளவுக்கு குறைவான சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அந்த வேலையிலிருந்து உங்களை பெருக பண்ண முடியும், அந்த வேலையிலிருந்து உங்களை 1000 மாற்ற முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நபர்
அவர் மெஷினை துடைக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போனார். மாதத்திற்கு 120 ரூபாய் சம்பளம். அநேக வருடங்களுக்கு முன்பதாக மாதத்திற்கு 120 ரூபாய். அந்த காலகட்டத்தில் மாதத்துக்கு 120 சொல்லும்போது மிகவும் குறைவான ஒரு சம்பளம். அதை வைத்து ஒன்றுமே பண்ண முடியாது. வாலிப வயதாகிவிட்டது, திருமணமாக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. மாசம் 120 ரூபாய் இவனுக்கு சம்பளம் சொன்னா அந்த பையனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? இந்த காலத்துல மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலே ஒரு பையனுக்கு இவ்வளவுதான் சம்பளமான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு இவ்வளோ போதுமா? அப்போ இந்த மாடர்ன் டேஸில், இந்த 2020க்கு அப்புறம் 2026 பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்ன தான் செய்கிறாங்க? வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்தா தான் என்ன செய்ய முடியுது? குடும்பத்தை நடத்த முடியுது. நம்ம ஊரில் அப்படி இருக்கிறது. நம்ம ஊர்லேருந்து வெளிநாடுகளில் செட்டில் ஆகிருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் 2 பேர் தான் வேலை செய்யணும். ஏன்? வெளிநாட்டில் ஃபேமிலியாக தங்கி இருக்கிறாங்கன்னா அதுக்கு பயங்கரமான செலவு. அங்கே உள்ள வாடகை 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா 70,000 ரூபா வாடகை மட்டும் என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. அப்போ ஒருத்தருடைய சம்பளத்தை வச்சு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 2 பேர் வேலை செய்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ இந்த காலத்தில் ஒரு 30,000, 40,000, 50,000 வாங்கினாலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த சம்பளத்தை வச்சுட்டு என் பிள்ளைய வச்சு நீ எப்படி பார்த்துக்குவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 120 ரூபா சம்பளத்தை வச்சுட்டு இவருக்கு யார் திருமணம் பண்ணி கொடுப்பா? யோசிச்சு பாருங்க, முடியாது. ஆனாலும் ஒரு ஃபேமிலி இவரை நம்பி, ஏன்னா இவர் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன், உண்மையா ஆண்டவரை தேடி கொடுக்கப்படுகிற வேலையில உண்மையா இருக்கிற ஒரு மனுஷன். அப்போ அந்த குடும்பத்தினர் இவரை நம்பி ஒரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மகளும் நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மகள், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகள், தேவ பயம் உள்ள ஒரு சகோதரி. இருவரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இவரும் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா கர்த்தருக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அந்த மெஷினை துடைக்க அந்த மெஷின் எப்படி செயல்படுகிறது, அந்த மெஷின் எப்படி வேலை செய்கிறது, அந்த மெஷினுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கிறது. வேற ஒன்றும் ஒரு பிரிண்டிங் மிஷின்னா இந்த நம்ம பேப்பர் பிரிண்டிங் மிஷின் இல்லை. நீங்கள் துணி கடைகளுக்கு போகும்போது பைகளை வாங்கிட்டு வர்றீங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கொடுங்கன்னு கேட்டு வாங்குவீங்கல்ல, கட்டப்பை எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுங்க அப்படின்னு. அந்த பேக்கில் அந்த டெக்ஸ்டைலினுடைய விளம்பரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அங்கே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த துணிக்கடையினுடைய பெயர் அழகாக அச்சடித்து அந்த கட்டப்பையில் வைத்து கொடுப்பார்கள். அந்த கட்டப்பையை தயாரிக்கிற, அந்த கட்டப்பையில் பிரிண்ட் பண்ணுகிற மெஷின், அதை அவர் துடைத்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர் பார்த்தார், இது எப்படி வேலை செய்யுது, எப்படி இது பிரிண்ட் ஆகுது, எங்கேருந்து வருது, அப்படி இப்படின்லாம் அவர் பார்த்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவர் இங்கே வேலை செய்யும் போதே ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார். என்ன தெரியுமா? அந்த மெஷினை செய்கிற ஒரு ஸ்தாபனத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய டெக்னிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கான மனிதர்களை ஏற்படுத்தினார். லேத்தூருக்கு பார்க்க வேண்டிய மனிதர்கள் எல்லாம் ஏற்படுத்தினார். அதுக்கான காரியங்களை செஞ்சார். மெஷின் அழகாக வந்தது. முன்பிருந்ததை விட ஒரு அழகான ஒரு கருவியை உருவாக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்பொழுது இந்த 2026 வருடத்தில் ஒரு மெஷினை அவர் 40 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறார். எவ்வளவு? ஒரு மெஷினை சொல்லுங்க, 40 லட்சம் ரூபாய் விற்கிறாரு. இன்றைக்கு நீங்கள் வைத்திருக்கிற பெரும்பாலுமான கட்டப்பைகள் எல்லாம் அவருக்கு மெஷினில் தான் பிரிண்ட் ஆகப்படுகிறது. இந்தியாவில் பல இடங்களிலே, பல மாவட்டங்களிலே, பல மாநிலங்களிலே, இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னல் லெவலில் இவருடைய பிரிண்டர்ஸ், அதாவது அந்த மெஷினை தயாரித்து இவர் விற்று கொண்டிருக்கிறார். இப்போ அவர் கோடீஸ்வரராக மாற்றப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்? ஒரு மாதம் 120 ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு மனுஷனை இன்றைக்கு கோடியாய் பெருக செய்ய வைக்க தேவனால் முடியும் என்றால், இன்றைக்கு சின்னவனாக சிறியவர்களாக இருக்கிற நம்ம கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்த முடியுமா? முடியாதா? அதுதான் விசுவாசம். அந்த மனுஷனை 1000 மடங்கு உயர்த்த முடியும் என்றால், இன்றைக்கு என்னையும் உயர்த்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால், தேவனுக்கு இடம் கொடுத்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.
நீங்க செய்து கொண்டிருக்கிற அதே வேலையில நீங்கள் உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அடுத்த உயர்வுகளை தருவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே படிப்பில் நீங்கள் உண்மை உள்ளவராய் இருந்தால் அதே படிப்பில் உங்களை 1000 மடங்கு கர்த்தர் பெருக செய்வார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குறைவான வேலை தான், குறைந்த சம்பளத்துக்குள்ள வேலை தான், அந்த வேலையில நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாய் வைக்கிற தேவன் உங்களை 1000 மடங்கு அதே வேலையில பெருக பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன தொழில்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பிசினஸ்ல நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கும்போது கர்த்தர் அதே தொழில்ல அதே பிசினஸ்ல உங்களை 1000 மடங்கு பெருக செய்ய தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். சின்ன வருமானத்துல நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கும்போது அந்த வருமானத்தை கர்த்தர் 1000 மடங்கு பெருக செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பொறுப்புகளில், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன ஊழியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது அதே ஊழியத்தை கர்த்தர் 1000 மடங்கு பெருக செய்ய 1000 மடங்கு உயர்த்த தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! 1000 மடங்கு பெருக செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். சின்னவனை கர்த்தர் 1000ஆய் மாற்ற வல்லமுள்ளவர். மனுஷனால இது ஒருவேளை முடியாம இருக்கலாம், ஆனால் எங்களுடைய தேவனால எல்லாம் முடியும். உபாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா! நான் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதம் உங்கள் தலை மேல் தங்குவதாக. இதே போல நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்? ஜெபிக்கிறீங்களா? அப்படி உங்களுக்கு இப்ப இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் பெருக செய்வாராக. அதுக்கு உதாரணம் இப்ப நான் சொன்ன ஒரு சாட்சி. அந்த மனுஷன் தான் 120 ரூபாய் சம்பளத்திலிருந்து இன்னைக்கு ஒரு மெஷினை 40 லட்சம் ரூபாய் விற்கணும்னா 1000 மடங்கு பெருக செய்திருக்கிறாரா இல்லையா? இப்படி இது நமக்கு தெரிந்த ஒரு சில சாட்சிகள். இதே போல பல சாட்சிகள் இந்த பூமியில தேவன் எழுப்பி இருக்கிறார். அப்ப நாம் விசுவாசிக்க வேண்டும், எனக்கு வேண்டிய உயர்வுகளை கர்த்தர் தருவார். என்னை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் என்று கர்த்தருக்கு தெரிந்தால் கர்த்தர் மிகப்பெரிய திறவுகோல்களை உங்க கைகளில் தருவார். நிச்சயமா சொல்றேன். ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும், இந்த மகளால இந்த மகனால என் நாமத்துக்கு மகிமை உண்டாகும், என் ராஜ்யத்துக்கு மேன்மை உண்டாகும் தெரிஞ்சா கண்டிப்பா பல திறவுகோல்களை தருவார். உண்மை உள்ளவன் என்று நம்பிதான் நமக்கு ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து கர்த்தர் உங்களை நம்பக்கூடிய பாத்திரமாக மாற்றப்படணும். கர்த்தர் என்ன நம்பணும். இப்ப என்ன கர்த்தர் உயர்த்தணும்னா கர்த்தர் என்ன நம்பணும். நீங்க உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க, ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறீங்க, சரியா? ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறீங்க. இமேஜின் எத்தனை பேர் இப்ப பிரின்சிபலா இருக்கிறீங்க? உங்களை பார்த்தா பிரின்சிபல் மாதிரி தான் இருக்கு எல்லாரையும் பார்த்தாலும். இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சரியா? ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் 3 பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஸ்கூல் நடத்துறது ஒன்றும் சாதாரண விஷயமே அல்ல. ஸ்கூல் நடத்தணும்னா அது டெடிக்கேட்டடாக இருக்கணும், அதில் இருக்கணும். அந்த ஸ்கூலின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபடணும். ஸ்கூலில் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். ஸ்கூலில் இங்கே போட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போக முடியாது, அவைலபிளாக இருக்கணும். உங்களுக்கு 3 பிள்ளைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். 3 பிள்ளைகளும் ஒவ்வொரு குணம். நீங்கள் அந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்கள் 3 பிள்ளைகளில் எப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுப்பீர்கள்? எந்த பிள்ளைக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ, யாரால, இந்த மகளால் இந்த ஸ்கூலை ரன் பண்ண முடியுமா, இந்த மகனால் இந்த ஸ்கூலை ரன் பண்ண முடியுமா, அதை விட உண்மையாக செய்வானா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. சிலவேளை பயங்கரமான திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்படி பார்ப்பீங்கன்னா உண்மையாக டெடிக்கேட்டடாக உட்காந்து வேலை பார்ப்பானான்னு பார்ப்பீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன்.
ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்கும்போது அங்கே முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் வெளியே வந்துட்டுருக்குறோம். அப்போ என் கூட வந்து தம்பிகளும் வாகனங்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. நான் வாகனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். வாகனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வாகனத்தை எடுத்துகிட்டு வரான், ஒரு காரை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வரும்போது எப்படி எடுத்துகிட்டு வரான் தெரியுமா? அதாவது அவனுக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியல, சரிங்களா? ஒழுங்காக ஓட்ட தெரியல, ஓட்ட அப்போ தான் கொஞ்சம் படிச்சிருக்கிறான் போல இருக்கு. மெதுவாக எடுத்துகிட்டு வரான். மெதுவாக எடுத்துகிட்டு வந்து கண்ணாடி வழி எட்டி பார்க்குறான், இங்கே எட்டி பார்க்குறான், இங்கே எட்டி பார்க்குறான். நான் அதை நோட் பண்ணேன், ரொம்ப ஆனால் பெருசாக எடுத்துக்கல. அப்படி பார்த்து 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 மெதுவாக ஓட்டி கொண்டு வந்து அப்படி நிறுத்தினான். நிறுத்தின உடனே என் பக்கத்தில் இருந்து ஒரு அண்ணன் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பையனை நம்பி நீங்கள் எந்த வண்டியை வேணாலும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எப்படி சொல்கிறாங்க? இந்த பையனை நம்பி நீங்கள் எந்த வண்டியை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவனுக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் தெரிகிறது குறைவாக இருந்தாலும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓட்டும்போது அவ்வளோ கவனமாக அதை என்ன செய்கிறான், ஓட்டுறான். அவனை நம்பி நீ எந்த வண்டியை வேணாலும் கொடுக்கலாம். உண்மையில் அந்த அண்ணன் சொன்ன பாயிண்ட் எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. நான் கூட அப்படி யோசிக்கல. நம்ம எப்படி யோசிப்போம்? பயங்கரமாக ஸ்பீடாக ஓட்டுறவங்கள நல்லா ஓட்டுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவங்களை எப்படி தடுமாறி மெதுவாக கவனமாக கரெக்டாக கொண்டு நிறுத்தணும்னா தானே சொல்கிறாரு, நீங்கள் இவங்களை நம்பி என்ன வண்டி வேணாலும் கொடுக்கலாம். அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது திறமசாலிகளை அல்ல. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது திறமசாலிகளை மாற்றுவதின் ஆண்டவரால் கூடும். இல்லைன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு எப்படி நிற்க முடியும்? கவனிக்கிறீங்களா? திறமசாலியா மாற்றுகிறது அவருடைய வேலை, பலப்படுத்துகிறது அவருடைய வேலை, ஞானத்தை தருகிறது அவருடைய வேலை. நம்ம ஒரு கருவி தானே, நம்ம ஒரு கத்தியை போல தானே, நம்ம பயன்படுத்துவது அவருடைய வேலை. அவர் விரும்புவது உண்மையாய் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவர்களை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன், நீங்களே ஒரு நல்ல நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்தீர்கள் என்றால் அது யாருடைய கருத்தில் கொடுப்பீர்கள்? உண்மையா இருக்கிற, நேர்த்தியா செய்வான், கரெக்டா செய்வான், அவன்கிட்ட ஒரு வேலையை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர்கிட்ட தான் நீங்க என்ன செய்வீங்க? அப்போ இன்னைக்கு உங்களையும் என்னை கர்த்தர் உயர்த்தணும்னா, உங்களையும் என்னை கர்த்தர் 1000 பெருக செய்யணும்னா அவருடைய நம்பிக்கைக்கு உரிய பாத்திரமாக நம்ம மாற்றப்பட வேண்டும். ஆண்டவரை நம்பணும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், என்னை விட்டு என் மகன் போக மாட்டா, என்னை விட்டு என் மகன் போக மாட்டான், இறுதி வர நில நிற்பான் என்ற தெளிவு இருந்தா மட்டும்தான் கர்த்தர் தானியேலை போல நம்மளை உயர்த்த முடியும். கர்த்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நம்மை உயர்த்த முடியும். தானியேலை கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருந்தார். தேவப்பிள்ளை அந்நிய தேசத்துல வந்து ஒரே மேசையில உட்கார்ந்து ராஜாவோடு ராஜாவா உட்கார்ந்து சாப்பிடுறான். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்! அவன் ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது, அவன் ஒரு மந்திரி கிடையாது. he is not a minister, he is not a politician. அவன் ஒரு ராஜாவின் பிள்ளை அல்ல, பரலோக ராஜாவின் பிள்ளை. அது வேற. உலகத்துல அவன் ஒரு பெரிய பதவி உடையவன் அல்ல. ஆனா வேறு நாட்டிலிருந்து வந்த ஒருத்தன் ராஜாவுக்கு கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவு ஒரு பெரிய ஆளா இருக்கணும்னா அவன் எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அந்த உயர்வை பார்த்த பிறகு தானியேலுக்கு உயர்வு பெருசா தெரியல, ஆண்டவர் தான் பெருசா தெரிஞ்சார். அங்க சட்டம் பிறப்பிக்கப்படுகிற ராஜாவாகிய உண்மை தவிர வேற யாராவது ஆராதிச்சாங்கன்னா, வேற யாராவது தேவர்களை ஆராதிச்சாங்கன்னா தூக்கி சிங்கக்கபில போடணும். இந்த சட்டத்தை கேட்ட பிறகு தானியேலுக்கு குறைவுள்ள வாழ்க்கையில நிறைவான வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தானியேலுக்கு குறைவுள்ள வாழ்க்கை அல்ல. அவன் தரித்திரத்துல இல்ல, கஷ்டத்துல இல்ல, ராஜாவுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறான் தானியேல். ஒரு குறையும் கிடையாது. அப்போ ஒரு சாதாரண மனுஷன் என்ன நினைச்சிருப்பான்? சரி, இப்பதான் நம்ம லைஃப் செட்டில் ஆயிருக்கு, இப்பதான் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையில இருக்கிறோம், நமக்கு எந்த குறையும் இல்லை, ராஜாக்கு மேசையில இருந்து சாப்பிடக்கூடிய அளவுல நமக்கு அதிகாரம் இருக்கு, இனி அந்த ஆண்டவரை தேடுனா என்ன தேடாட்டா என்னன்னு ஒரு மனுஷன் யோசிக்க கூடும். ஆனால் தானியேல் அப்படி யோசிக்கவில்லை. என்னை சேற்றிலிருந்து தூக்கின ஆண்டவரை, என்னை தாழ்விலிருந்து உயரத்தில் உட்கார வைத்த ஆண்டவரை, இந்த பள்ளத்தாக்குல பாதாளத்தில் இருந்த என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் உட்கார வச்சிருக்கிற ஆண்டவரை நான் எப்படி மறப்பேன்? எப்படி நான் மறப்பேன்? மறக்க மாட்டேன். நீ ஜோம் பண்ண கூடாதுன்னு சொல்றியா? நான் இனிதான் நல்லா ஜோம் பண்ண போறேன்.
இனி நீ வேதம் வாசிக்க கூடாதுன்னு சொல்றியா? இனிதான் வேதம் நல்லா வாசிக்க போறேன். அவன் முன்பு செய்து வந்தது போல தினமும் 3 வேளையும் கர்த்தருடைய பாதப்படியில உட்கார்ந்து ஜெபித்தான். ராஜாவையும் பார்த்து பயப்படல, ராஜாவின் கட்டளைகளையும் பார்த்து அவன் பயப்படல. தூக்கி கொண்டு போட்டாங்க. அடுத்த நாள் வெளியே வந்தாச்சு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மனிதர்களை தான், இப்படிப்பட்ட உண்மையுள்ள மனிதர்களை தான், கர்த்தருடைய பாதத்தில் உண்மையா இருக்கிறவர்களை தான் கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியா வைக்கிறார். தானியேலுக்கு மேல மற்றவங்க எல்லாம் பொறாமை கொள்றதுக்கு காரணம் என்ன? எங்கிருந்தோ வந்த தானியேலை ராஜா இவ்வளவு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறான். நம்ம இவ்வளவு நாள் கூட இருக்கிறோம், நம்ம இவ்வளவு நாள் கூட இவனுக்கு ராஜா கூட இருக்கிறோம், நம்ம இங்க பெரிய ஆளா இருக்கிறோம். ஆனா நமக்கு இல்லாத மதிப்பு எங்கிருந்தோ வந்த தானியேலுக்கு இருக்கிறதே. பொறாமை இருந்திருக்குமா இல்லையா? பொறாமை இருந்திருக்கிறோம், எரிச்சல் இருந்திருக்கும். ஆனா எல்லாவற்றிலும் தானியேல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனா இருந்தபடினாலதான் அந்நிய தேசத்தில் அவ்வளவு உயர்வுக்கு நேராக கர்த்தர் நடத்தினார். தானியேல் சிங்க கெபிக்குள்ள கிடக்கும் போது காலையில வந்து ராஜா கூப்பிடுறாரு, தானியேலே தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருந்தாரா என்று துயர சத்தமாய் கூப்பிட்டாராம். எப்படி கூப்பிட்டாரா? துயர சத்தம்னா என்ன? துயர சத்தம்னா என்ன? அழுகையின் சத்தம், வருத்தத்தின் சத்தம், வேதனையின் சத்தம், அதான் துயர சத்தம். அப்ப ராஜா தானியேலை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாரு. இப்படி தானியேலுக்கு மேல அன்பு ஒரு ராஜா வச்சிருந்தா கூட இருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் எப்படி பொறுக்கும்? கூட இருக்கிற மந்திரிகள் எப்படி பொறுக்கும்? அப்ப எந்த அளவுக்கு தானியேலை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். சின்னவனை 1000 மாற்றுகிற கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார். அதுக்கு காரணம் என்ன? தானியேல் தேவனுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். தேவனுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். அவருடைய பாதத்தை விட்டு விலகவே இல்லை, அவருடைய சன்னிதானத்தை விட்டு விலகவே இல்லை. அப்பதான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் பொருந்தும். நம்ம கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் போது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. பெருக பண்ணுகிற தேவன் நிச்சயமாய் உங்களை எல்லாவற்றிலும் பெருக பண்ணுவார். உங்க சுகத்துல பெருக பண்ணுவார், உங்க பலத்துல பெருக பண்ணுவார், உங்க ஆரோக்கியத்துல பெருக பண்ணுவார், உங்க வாழ்நாட்கள்ல பெருக பண்ணுவார், உங்களுடைய ஆசீர்வாதங்கள்ல பெருக பண்ணுவார், உங்களுடைய வருமானத்துல பெருக பண்ணுவார். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி நன்மைகளால் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பேன் தேவன் போதுமானவராக இருக்கிறார். இதே வார்த்தையை கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 1 நாம் வாசிக்கும் போது வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருவேன், ஜாதிகளை பெருக பண்ணுவேன். இப்படியெல்லாம் செஞ்ச பிறகு தேவன் ஆபிரகாம் சோதிக்கிறார். இவனுக்கு ஒரு நல்ல குமாரனை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ ஆண்டவர் சோதிக்கும் போது என்ன சொல்றார்? எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இங்க பேச தெரியாத சிறு குழந்தையோ ஒன்றும் செய்ய முடியாத சிறு குழந்தையோ அல்ல ஈசாக்கு. பேச தெரிந்த, நடக்க தெரிந்த பொருட்களை எல்லாம், அதாவது ஆண்டவரே தகப்பனே பலியிடுவதற்கு ஆடு எங்கேன்னு கேட்கிறான் இல்லையா? பலியிடுறதுக்கு எல்லா திங்ஸ் இருக்கு. ஆக்சுவலி பலிபீடத்தின் மேல் வைக்க வேண்டிய ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கிறாரு, பலிபீடத்தின் மேல் வைக்க வேண்டிய மிருக ஜீவன் எங்கேன்னு கேட்கிறாரு. அப்போ நல்ல வளர்ந்த ஒரு பையன், நல்ல ஒரு வளர்ந்த பையனை ஒரு மனுஷனிடத்துல இருந்து எடுத்தா எப்படி இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்களை உங்க உறவினர்கள் வீட்டில் விட்டுட்டு நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களா? உங்க சொந்தக்காரங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க நிம்மதியா இருந்துருவீங்களா? வீட்டில் சிலருக்கு எப்படின்னா அவங்க பிள்ளை எப்படி கவனிப்பாங்களோ அப்படின்னு இருக்கும். சிலருக்கு எப்படி இருக்கும்னா என் பிள்ளை என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுறானோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி.
நம்ம எப்படியும் விட்டுட்டு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. நம்மளை நேசிக்கிறவங்க ஒருத்தங்க வீட்டில் விட்டுட்டே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியலன்னா, இனி உனக்கு பிள்ளை கிடையாது நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும்? தேவன் அப்படி கேட்குறாரு ஆபிரகாம்கிட்ட. எந்த ஒரு தகப்பனால தாங்கிக்க முடியும்? தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. அநேக வருஷங்கள் காத்திருந்து கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறார். இப்ப கொடுத்த பிள்ளையும் திரும்ப கேட்கிறார், நீ கொண்டு பலியிடன்னு. சோதித்தார், ஆண்டவர் சோதித்தார். சோதிக்கும் போது அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். எனக்கு கிடைக்க பெற்ற நன்மைகள் அல்ல, கொடுத்த தேவனே பெரியவர். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்பவும் நம்ம வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கணும். இல்லை சொல்லுங்க, எனக்கு கிடைத்த நன்மைகளை விட, சொல்லுங்க, எனக்கு கிடைத்த நன்மைகளை விட என் தேவன் தான் எனக்கு முக்கியம். இந்த வார்த்தைகளை நமக்கு சில வேளை ஆணித்தரமா சொல்ல முடியாது. அதனுடைய ரகசியத்தை சொல்லித்தரேன். தேவன் நினைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் வரும். தேவன் நினைச்சாதான் வாழ்க்கையில் வருகிற நன்மைகள் நிலைச்சு நிற்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு நல்ல விலை மதிப்பு அதிகமான ஒரு வாகனத்தை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு சந்தோஷம் வருமா வராதா? ஃபுல் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கல, இஎம்ஐ போட்டு வாங்குறோம். இப்ப சந்தோஷம் வருமா வராதா? சொல்லுங்க. இஎம்ஐ அடைக்கிறவங்களுக்கு அந்த சந்தோஷம் வராது. இஎம்ஐ அடைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எப்போ இதை கட்டி தீர்ப்போம். நான் சொல்றது உண்மையா தப்பா? உண்மை தானே? அப்போ மாதந்தோறும் இஎம்ஐ அடைக்கிற அந்த தகப்பனுக்கு இல்லை அந்த தாய்க்கு அந்த வாகனத்தை பார்க்கும் போதெல்லாம், ஏசப்பா இதுக்குனுடைய கடன் அடைக்கும்படி எனக்கு கிருபை தான். ஹானஸ்டாக பேசுங்களேன், நமக்கு பெருமையே வராது. ஏன்னா ஒருவேளை நல்ல வருமானம் இருந்து, மந்த்லி ஸ்டெடியான நல்ல இன்கம் இருந்து நம்ம ஒருவேளை இஎம்ஐ போட்டால் ஒருவேளை கொஞ்சம் பெருமை வரலாம். ஆனால் நம்மளே ஒரு டவுட்ஃபுல்லாக ஒரு இஎம்ஐ போட்டிருந்தோம்னா நமக்கு பெருமையே வராது. ஏன் தெரியுமா? ஆண்டவரே இது எப்படியாவது அடைச்சு தீர்க்கணுமே, பெருமை வராது. அப்போ அதை குறித்து நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்துக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே நீங்க கிருபை தரணும், நீங்க கிருபை தரணும், நீங்க கிருபை தரணும். இதே போலதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம், எப்படி உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வாகனம் நிரந்தரம் இல்லாததோ, நீங்க இஎம்ஐ கட்டி முடிக்கிறது வரைக்கும் அது உங்களுடைய பொருள், உங்களுடைய பொருள் அல்ல. நீங்க அதை உங்களுக்கு சொந்தமாக மாற்றுவது வரைக்கும் அது உங்களுடையது அல்ல. இதே போல நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்கிறது வரைக்கும் நமக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க? ஏன் தங்களுடைய சரீரத்தை குறித்து பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க? ஏன் தங்களுடைய அழகை குறித்து பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏன் தங்களுக்கு இருக்கிற வருமானத்தை குறித்து பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை குறித்து பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம சாமர்த்தியத்தில் வந்தது. என்ன நான் சொல்லுகிறேன், நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் என் தேவன் கொடுத்தது, என் தேவன் கொடுத்தது. அதை ஒரு நாள் நீங்க மறந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் எப்படி நினைக்கணும்னா, இந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த நன்மைகளை விட கொடுத்த தேவன் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா அது நிலைச்சு நிற்கணும்னா கர்த்தர் நினைச்சாதான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம், ஏன் பெற்றோருக்காக ஜெபம் பண்றோம், ஏன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்றோம், ஏன் வருமானத்துக்காக ஜெபம் பண்றோம்னா, கர்த்தர் நினைச்சாதான் நிலைச்சு நிற்கும். டெய்லி நீங்க ஜெபம் பண்ணணும். டெய்லி ஆண்டவரத்துல சொல்லணும், ஏசப்பா இன்னைக்கு இருக்கிற வருமானத்தை விட நாளைக்கு எனக்கு கூட்டித்தாங்க. ஏன் நம்ம ஜெபிக்க மாட்டேங்கிறோம்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அது பெர்மனண்டா, ஒரு தொழில் கிடைச்சிருச்சுன்னா அது பெர்மனண்டா, அது எப்ப வேணாலும் மாறலாம். ஆனா கர்த்தர் இடத்துல ஜெபிக்கணும், ஏசப்பா இன்னைக்கு இந்த நல்ல வேலையை தந்தீங்கன்னா அடுத்த மாசம் இதை விட நல்ல வேலையை உங்களால தர முடியும்.
சில பிஸ்னஸ் பண்ணுறவங்க சில ஆர்டர்ஸ் கிடைக்கும், சில ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சோம்னா திருப்தி ஏறக்கூடாது. ஏன் அடுத்த மாதத்துக்கு ப்ராஜெக்ட் வேண்டாமா? அடுத்த வருஷத்துக்கு ப்ராஜெக்ட் வேண்டாமா? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னும் அடுத்தது எனக்கு தொழில் வரணும்னா என் ஆண்டவர் கை திறந்தால் தான் எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை நினைச்சு நம்ம மேன்மை பாராட்டதபடிக்கு எனக்கு கிடைத்த நன்மைகளை விட கொடுத்த தேவன் தான் முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கிடைத்த நன்மைகளை விட, சத்தமா சொல்லுங்க, எனக்கு கிடைத்த நன்மைகளை விட கொடுத்த தேவன் தான் முக்கியம். நான் சொன்ன இன்னும் சொல்லுவேன், எனக்கு கிடைச்ச பெற்றோரை விட எனக்கு பெற்றோரை கொடுத்த தேவன் தான் முக்கியம். எனக்கு கிடைத்த மனைவி பிள்ளைகளை விட எனக்கு கொடுத்த தேவன் தான் எனக்கு முக்கியம். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கொடுத்த பிள்ளைகளை கொடுத்த தேவன் தான் எனக்கு முக்கியம். எனக்கு கிடைத்த வேலையை விட எனக்கு அந்த வேலையை கொடுத்த தேவன் தான் எனக்கு முக்கியம். எனக்கு கிடைத்த தொழிலை விட எனக்கு இந்த தொழிலை கொடுத்த தேவன் தான் முக்கியம். எனக்கு கொடுத்த தோற்றத்தை விட இதை கொடுத்த தேவன் தான் முக்கியம். எனக்கு கிடைத்த இந்த பலத்தை விட இதை கொடுத்த தேவன் தான் முக்கியம். அப்படிப்பட்ட மனிதனை தான் கர்த்தர் 1000 மடங்கு பெருக செய்கிறார். அப்படிப்பட்டவன் 1000 மடங்கு பெருக செய்கிறார் தேவன். ஹல்லேலூயா. நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் நிலைச்சு நிக்கணும்னா கர்த்தருடைய கிருபை தேவை. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகள் நிலைச்சு நிக்கணும்னா, கொடுத்த ஸ்தானம் நிலைச்சு நிக்கணும்னா, கொடுத்த அதிகாரம் நிலைச்சு நிக்கணும்னா, கொடுத்த வருமானம் நிலைச்சு நிக்கணும்னா கர்த்தருடைய அனுகிரகம் இல்லாம நடக்கவே நடக்காது. போல்டா சொல்ல முடியும் என்னால. நமக்கு வருகிற இன்கம்ஸ் வீட்டுல தங்கணும்னா கூட கர்த்தருடைய அனுகிரகம் தேவை. இல்லைன்னா பொத்தலான பை மாதிரி இருக்கும். இவ்வளவு பணம் வந்துச்சு, எங்க போச்சுன்னே. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல நீங்க கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும்னு அர்த்தம். ஆண்டவரே நீங்க ஸ்பெஷலா பிரேம் ஏசப்பா, நீங்க தருகிற வருமானத்தை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு எனக்கு இந்த அளவுக்கு வருமானத்தை தந்தீங்கன்னா நாளைக்கு இந்த வருமானம் பெருக செய்ய உங்களால தான் முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்க அதுக்காக ப்ரேயர் பண்ணணும். பிள்ளைங்க இந்த எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்களா? நோ நோ நோ, அடுத்த எக்ஸாம் வருது, இதுல திருப்தி ஆயிடக்கூடாது. இதுல திருப்தி ஆயிடக்கூடாது. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்களா, அடுத்த எக்ஸாம்ல பிள்ளைங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும். அதுக்கு கர்த்தருடைய அனுகிரகம் தேவை. இந்த பரீட்சையில பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தார்கள் சொல்லி பெருமை பேசுவதற்காக அல்ல, அடுத்த காரியங்களில் கர்த்தருடைய கிருபை தேவை. அடுத்த எக்ஸாம்கள், அடுத்த தேர்வுகளில் கர்த்தருடைய இரக்கம் தேவை. அடுத்த உயர்வுகளில் கர்த்தருடைய கிருபை இரக்கம் தேவை. ஆபிரகாம் நன்மை முக்கியமா கொடுத்த தேவன் முக்கியமா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்த போது ஆபிரகாம் முடிவெடுத்தான், எனக்கு இதை கொடுத்த ஆண்டவர் தான் முக்கியம். அப்படி கொடுத்த ஆண்டவர் தான் முக்கியம்னு சொன்ன உடனே ஆண்டவர் கைவிட்டாரா? அதுதான் கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி. மனுஷன் நம்ம இவனுக்கு இதெல்லாத்த விட நீங்க தான் முக்கியம்னு ஒரு மனுஷன் சொல்லி பாருங்க, கண்டிப்பா நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிடுவோம். ஹலோ, நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இது எல்லாத்த விட எனக்கு நீ தான் முக்கியம்னு ஒரு மனுஷன் சொல்லி பாருங்க, அவன் நம்மிடத்துல உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளை விட்டுருவான். இதுதான் உண்மை. பிள்ளைகள் இடத்துல எனக்கு இது எல்லாத்த விட நீ தான் முக்கியம்னு சொல்லி பாருங்க, பிள்ளைகள் ஒரு நாள் நம்ம இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளை விட்டுருவாங்க. குடும்பத்தினர் யாரிடத்துலையாவது எனக்கு எல்லாத்த விட உங்களை தான் எனக்கு பிடிக்கும், உங்களை தான், நீங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி பாருங்க, அவங்க நம்மளை வச்சு எவ்வளோ ஆதாயம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாத்த விட நீங்க தான் முக்கியம்னு ஆண்டவரிடத்துல சொன்னா அவர் இருப்பதோடு கூட சேர்த்து தருகிற தேவனாக இருக்கிறார். இதான் உலகத்துக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம். நான் இப்ப சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, அது கரெக்டா இருக்கும். எந்த ஒரு மனுஷன்டையும் எனக்கு இவங்க எல்லாத்தையும் விட நீங்க தான் முக்கியம்னு சொல்லி பாருங்க, மேக்சிமம் உங்களை பயன்படுத்தி
உங்களிடத்திலிருந்து என்ன ஆதாயத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு உங்களை தெருவில் விட்டுருவாங்க. உங்களால் ஆக வேண்டியது, உங்களால் கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அது சொல்லுவாங்கல்ல, கறிவேப்பிலை அதனுடைய தேவை எவ்வளவுதான். எப்போ அது தேவை? நீங்கள் எல்லாம் பெரிய சமையல்காரன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்கள், கறிவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்கள் என்ன வெத்தலை பாக்க யூஸ் பண்ணுறீங்க? கறிவேப்பிலை தானே. கறிவேப்பிலை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க? சமீபத்தில் ஒருத்தங்க கறிவேப்பிலை சாப்பிட்றது நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால நான் இப்போ கறிவேப்பிலை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் கொஞ்ச நாள். அதை வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் கறிவேப்பிலை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? தாளிக்கிறதுக்கா? அது பயன்படுத்திட்டு பிளேட்டில் வரும்போது கறிவேப்பிலை வெளியாக இருக்கும். நீங்கள் உலக மனுஷனிடத்தில் உங்களை பற்றி எனக்கு எல்லாத்த விட நீங்கள் தான் முக்கியம்னு சொன்னால் உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? கறிவேப்பிலை மாதிரி தான் தெரியும். கரெக்டாக கொண்டு வந்து தாளிச்சிட்டு பிளேட்டில் வச்ச உடனே எடுத்து வெளியே போட்டுருவோம். ஹலோ. அதனால எந்த மனுஷன் இடத்துலையும் எனக்கு எல்லாத்த விட நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லவே கூடாது. இந்த பாயிண்ட் நீங்கள் மனசில் ஆழமாக போச்சு. எந்த மனுஷன்ட்டையும் எல்லாத்த விட எனக்கு நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இரையாக மாறிடுவீங்க, கறிவேப்பிலை. ஆனால் கர்த்தரிடத்தில் சொன்னால் அவர் அதை கனம் பண்ணுகிறார். ஆபிரகாம் முடிவெடுத்தான், ஆண்டவரே எனக்கு என் பிள்ளைய விட நீங்க தான் முக்கியம் சொல்றாரு. பிள்ளையாட மேல் கைய போடாத, தொற்றாத என் பிள்ளைய. நீ ஈசாக்கு மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நான் அதிக மடங்கு பாசம் வச்சிருக்கிறேன். நீ ஈசாக்கு மேல வச்சிருக்கிற அன்பை விட 1000 மடங்கு அன்பை ஈசாக்கு மேல வச்சிருக்கிறேன். அந்த ஈசாக்க கொண்டுதான் உன் ஜாதியை நான் பெருக பண்ண போகிறேன், உன் வம்சத்தை நான் பெருக பண்ண போகிறேன். உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருப்பார்கள், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். ஈசாக்கு மேல கைய வச்சிராத. இதுக்குதான் ஆண்டவரிடத்துல உங்களை சமர்ப்பிக்கணும். எனக்கு எல்லாத்த விட நீங்க முக்கியம் அப்படின்ற ஆண்டவரிடத்துல சொல்லணும். இப்போ இதெல்லாம் நடந்த பிறகு 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து கொள்ளுகிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, இப்ப எல்லாரும் சத்தமா வாசிங்க இந்த வசனத்தை, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நீ உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு மகிமையை சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார், பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ உங்களையும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார்னு கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கிருங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளை விட நீங்க தான் எனக்கு முக்கியம்.